ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து சேமியா மட்டன் பார்க்கலாம். மட்டன் சேமியா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலை டிஃபனுக்கு, நைட்டு டின்னருக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்லாம். டிஃபன் பாக்ஸ்லேயும் வச்சு லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்குள்ளே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஓகே, பார்த்துக்கலாமா? அதுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு அன்னாசிப்பூ, 4-5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது போட்டு இது வெடிக்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் தான் போடுறேன். ஓகேவா? நல்லா வெங்காயம் செவக்கட்டும். இப்போ இது எப்படி, அதாவது இது ரொம்ப டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம். இது நல்லா செவந்துடுச்சு ஆனியன். இப்போ இதில் நம்ம ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடல. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா, அவ்வளோதான். அதையும் போட்டு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருந்தா அதில் போட்டுக்கலாம். என்கிட்ட தீர்ந்துட்டதுனால நான் கொஞ்சம் நல்லா இடிக்கல்ல இடித்து தான் ஒரு ஸ்பூன் இஞ்சி விழுது, ஒரு ஸ்பூன் பூண்டு விழுது பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் தக்காளி ஒரு 2 தக்காளி. இப்போ வந்து நான் வந்து 1/4 கிலோ கைமா. அது கைமானா ரொம்ப நைஸாக கைமா பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக. ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள். பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள் மசாலா. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. கரம் மசாலா போடும்போது விட்டு போச்சு ரெக்கார்டிங்கு, அதனால் அது தெரியுது, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், பார்த்தா அது பார்த்துக்கோங்க. தயிர் ஒரு 1/2 கப்பு ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கணும். நான் 1/4 கிலோ மட்டன் கைமா, ஒரு 1.5 பாக்கெட்டு சேமியா. கைமா வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக, பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக கைமா பண்ணியிருக்கோம். நீங்கள் மட்டன் பீஸ் வாங்கி கூட சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ அப்படி இருக்குது, கொத்தாக இருக்குது. அது நான் வெந்ததுக்கு பின்னாடி தனித்தனியாக பிரிஞ்சிடும். நம்ம உப்பு போட்டுடலாம். இந்த கைமாக்கு தேவையான உப்பு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கர்லேயே நான் போடுறேன். சீக்கிரமாக வேகட்டும், மட்டன் சீக்கிரம் வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி விட்டு. இது நல்லா வேகட்டும். உங்கள் குக்கரை வேக வச்சாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக வேக வச்சாலும் கூட ஓகே தான். பாருங்கள், இப்போ வந்து தண்ணி விட்டாச்சு. நல்லா நான் 3-4 விசில், 5 விசில், 6 விசில் கூட விடுவேன். நல்லா வேகட்டும்னு. மூடிடுங்க. மூடி விசில் போட்டுருங்க. இப்போ வெந்துருச்சு. குக்கர் ஆறிடுச்சு. நான் திறந்துட்டேன். இப்போ அது நம்ம அந்த பேன்லேயே சிந்த முடியாது சேமியா போட்டு. அதனால் நான் வந்து ஒரு வானல் பெரிய பாத்திரத்தை எடுத்து நான் அதில் மாற்றிக்கிட்டேன் அந்த மசாலாவை. அந்த கைமா மசாலா மாற்றியாச்சு. இப்போ இதில் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதில் நீங்கள் புதுசாக பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள்லாம் பழக்கமானதுனால கரெக்டாக தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ வந்து அது நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ சேமியாவை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் 1.5 பாக்கெட் சேமியா வச்சுருக்கேன். அதை இதில் போட போகிறேன். நல்லா தண்ணி கொதித்ததும் அந்த சேமியாவை எடுத்து இதில் போட்டுடலாம்.
நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு நம்ம தண்ணி அடுத்தடுப்பாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். கொதிக்கிற தண்ணி பத்தலை அப்படின்னாக்கா நம்ம ஊற்றிக்கணும். அது லெவல் எப்படின்னா, நம்ம சேமியா எல்லாம் போட்டு அந்த சேமியா கரெக்டாக அந்த தண்ணி மேலே நிற்காமல் இந்த மாதிரி இப்படி நிற்கணும். இந்த மாதிரி அந்த சேமியா நின்றுச்சுன்னா தான் நமக்கு கரெக்டாக உதிரியாக சேமியா கிடைக்கும். இப்போ அதனால தான் நான் நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா சேமியா பரத்தி விட்டுட்டு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா மேலே கரெக்டாக அது நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. அது அப்போ தான் நமக்கு உதிரியாக கிடைக்கும். அதுக்கு மேலே தண்ணி நின்றுச்சுன்னா, சேமியாவுக்கு மேலே தண்ணி இருந்தால் நமக்கு குழஞ்சி போயிடும் சேமியா. இது நல்லா உதிரியாக வரும். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கைமாக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். அந்த சேமியாக்கும் சேர்த்து உப்பு இப்போ போட்டுடலாம். அது வேகட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு கூட பார்த்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாயில் வச்சு பார்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி உப்பு பார்த்தலன்னா இப்போ கூட போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் போட்டிருக்கேன். கைமா ரொம்ப நைஸாக நான் பண்ணல. இது ரொம்பவே டிஃபனுக்கு டின்னருக்கு யார் கெஸ்ட்டு வந்தால் ரொம்ப நல்லா கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் இருந்தால் நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. நெய் இல்லைன்னாலும் ஓகே தான். நீங்கள் ஆயிலோடு விட்டுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி சத்து இல்லாமல் வரணும். பாருங்கள், இப்போவே நல்லாயிருக்கு. இது ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்ல உதிரியாக வந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் டின்னருக்கு, டிஃபனுக்கு, கெஸ்ட்டுக்கு உங்கள் விருப்பம் போல் செஞ்சு சாப்பிடலாம். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லா வியூவர்ஸுக்கும் தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். பாருங்கள், ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக கட் பண்ணி மேலே தூவலான்னு வச்சுருந்தேன். அதை எடுத்து மேலே நீளமாக வச்சு விட்டாங்க. ஓகே, பை. செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்யூ, பை.